அப்ப ராபின் பறவை ஏன் காணப்படவில்லை அப்படின்னு ராச்சல் கார்சன் ஆராய்ச்சி எடுத்தாரு. அப்பதான் தெரிஞ்சது மரத்து மேல இருக்கிற வண்டை கட்டுப்படுத்துறதுக்காக டிடிடிங்கிற விஷத்தை கொண்டு போய் ஹெலிகாப்டர்ல தூணாங்க. அது என்ன பண்ணுது, வண்டை கொண்டது மட்டும் இல்ல, இலையெல்லாம் நஞ்சாக்கி அந்த இலை கீழே உதிரும் போது அதுங்கிற மண்புழுவை நஞ்சாக்கி அது அரை மரண நிலைக்கு தள்ளிட்டு போச்சு. அரை மரண நிலையில இருந்த மண்புழுக்களை ராபின் பறவை தின்னுது. அதெல்லாம் ராபின் பறவை என்ன பண்ணுச்சு, கூடு கட்டுறதை நிறுத்தினுச்சு. கூடு கட்டினா முட்டையிடுறதை நிறுத்தினுச்சு. முட்டையிட்டா அடைகாக்கிறத நிறுத்தினுச்சு. அடைகாத்தாலும் குஞ்சு வராம போயிடுச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, நம்முடைய சுற்றுச்சூழல்ல நஞ்சு உள்ள புகுந்துட்டா அது நம்முடைய கருச்சிதைவுக்கு கொண்டு போகிறது, மலட்டுத்தன்மைக்கு கொண்டு போகிறது. ஆகையினாலே மனித சமுதாயனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு 1962 ராச்சல் கார்சன் எழுதிட்டு 63 அந்த அம்மா புற்றுநோயில செத்து போனான். அவருடைய நண்பர்கள் தான் இந்த புத்தகத்தை மறுபதிப்பு போட்டு உலகம் முழுவதும் விட்டாங்க.